இயேசுவில் பெரியபாடு சகோதர சகோதரிகளே, இறைவனை பற்றி மனிதனால் முழுமையாக அறிந்து கொள்ள முடியுமா, புரிந்து கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக மனிதனுடைய அறிவுக்கு எட்டிய அளவிலே, மனிதனுடைய ஞானத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது இறைவனை மனிதனால் முழுமையாக எப்பொழுதும் எந்த நிலையிலும் அறிந்து கொள்ள முடியாது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு, அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகின்றேன். யோவான் நற்செய்தியாளர் இயேசுனுடைய உயிர்ப்பை பற்றி, இயேசுனுடைய காட்சிகளை பற்றி எல்லாம் குறிப்பிட்டு யோவான் நற்செய்தியினுடைய கடைசி வசனம் 25வது வசனம் மிக அழகாக வெளிப்படுத்துகின்றார். இயேசு செய்தவை பற்றி இன்னும் நிறைய இருக்கிறது. ஒருவேளை இயேசு செய்தவை அனைத்தையும் நான் எழுத ஆரம்பித்தால் அல்லது நூட்களாக நான் கொண்டு வர நினைத்தால் இந்த உலகம் பத்தாது. அந்த ஒற்றை வசனம் போதும். இந்த மனித ஞானத்தினால், மனித அறிவினால் தந்தை, மகன், தூய் ஆவி இவளை அறிந்து கொள்ள முடியாது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இந்த மைக் இருக்கிறது. இந்த மைக்கை பற்றி மனிதனால் அறிந்து கொள்ள முடியும். இந்த மைக் எப்படி உருவாக்கப்படுகிறது, எப்படி மனித அந்த நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உள்வாங்கி அவற்றை எப்படி வெளிப்படுத்துகிறது, அந்த வால்யூம் அதிகமாக வைத்தால் அதிகமாக ஒலி எழுப்பும். அப்போ ஒரு மைக்கை பற்றி ஒரு மனிதனால் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். அதை தூக்கி வச்சிடலாம். ஓகே, மைக்கை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். அடுத்து இந்த ஒயர்ஸ் இருக்குது. இந்த ஒயர்ஸ் எப்படி வேலை செய்கிறது, அவற்றை பற்றி தெரிந்து கொண்டால் ஓகே, இந்த ஒயர்ஸ் எப்படி வேலை செய்கிறது எனக்கு தெரியும், எடுத்து வைத்தலாம். அடுத்ததாக இங்கு இருக்கக்கூடிய மரப்பொருட்கள், இந்த பொருட்கள் எவற்றிலிருந்து வருகிறது, எந்த மரத்திலிருந்து வருகிறது, எத்தனை ஆண்டுகள் இவை நமக்கு மனிதனுக்கும் பயன் உள்ளதாக இருக்கும், அதை அறிந்து கொள்ளலாம், ஒதுக்கி வைத்து விடலாம். அடுத்து சேர்ஸ், பெஞ்சஸ் எல்லாம் இருக்குது. இந்த பெஞ்சை எந்த மரத்திலிருந்து பெறப்பட்டது, யார் செய்தது, எப்படி செய்தது, இந்த உருவம் என்ன, அவருடைய தன்மைகள் என்ன, எத்தனை ஆண்டுகள் இந்த பெஞ்சஸ் பயன்படும், நமது ஞானத்தினால், அறிவினால் அவற்றை அறிந்து கொள்ளலாம். பெஞ்சஸ் எனக்கு தெரியும், முழுமையான வரலாறு தெரியும். அப்போ பார்க்கின்ற போது ஒவ்வொரு படைப்பு பொருட்களையும் மனிதன் தனது ஞானத்தினால், அறிவினால் அந்த பயன்பாடுகள், உருவாக்கம் இவற்றை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனாலும் தந்தையை பற்றி எனக்கு முழுமையாக தெரியும் என்று உலகத்தில் எந்த ஒரு மனிதனால் கூற முடியுமா? அல்லது இயேசுவை பற்றி எனக்கு முழுமையாக தெரியும் உலகத்தில் எந்த ஒரு மனிதனால் அறிக்கையிட முடியுமா? பரிசுத்த ஆவியானவர், அவருடைய வரலாறு அனைத்தும் எனக்கு தெரியும் என்று உலகத்தில் எந்த ஒரு மனிதனாவது அறுதியிட்டு கூற முடியுமா? உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும், எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, இறைவனை பற்றி நான் முழுமையாக அறிந்து இருக்கின்றேன், எனக்கு இறைவனை பற்றி தெரியும், எனவே தந்தை, மகன், தூய் ஆவி, நீங்க அப்படி இருங்க, ஒரு மனிதனால் கூட கூற முடியாது. விவிலியத்தை கரைத்து குடித்த ஒரு மனிதனாலும் அல்லது இந்த உலகத்தை பற்றி ஆராய்ச்சி செய்த எந்த ஒரு அறிஞனாலும் அறுதியிட்டு கூற முடியாது. இறைவனால் படைக்கப்பட்ட, மனிதனால் செய்யப்பட்ட ஒவ்வொரு படைப்பு பொருட்களுடைய தன்மை, தொடக்கம், முடிவு அறிந்திருக்கக்கூடிய நாம் இறைவனை பற்றி முழுமையாக அறிய முடியாது. அப்படி என்ன செய்ய வேண்டும் மனிதர்கள்? ஒவ்வொரு நாளும் இறைவனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள நாம் ஆர்வம் மிக்க பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இறைவனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள நிறைய இருக்கிறது. அதைத்தான் யோவான் நற்செய்தியாளர் சொல்லுகின்றார், இயேசு செய்தவை இன்னும் பல இருக்கிறது. ஒருவேளை அந்த இயேசு செய்த அனைத்தையும் நான் எழுத்துக்களாக வடித்தால் அந்த நூல்கள் உலகம் கொள்ளாது. இப்படி பார்க்கின்ற பொழுது இறைவனால் படைக்கப்பட்ட நான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் தந்தை என்பவர் யார்,
மகன் என்பவர் யார், பரிசுத்த ஆவி என்பவர் யார், ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்கின்ற பொழுது அவர் நமக்கு வழிகாட்டியாக இருப்பார். மனிதனுடைய வாழ்நாள் தோராயமாக இந்தியாவில் 60 ஆண்டுகள். இந்த 60 ஆண்டுகள் ஒரு மனிதன் 24 மணி நேரமும் இறைவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள முற்பட்டால் அந்த 60 ஆண்டுகள் பத்தாது, 100 ஆண்டுகள் பத்தாது. அப்ப பார்க்கின்ற பொழுது இறைவன் எந்த அளவுக்கு நம்மை எல்லாம் படைத்திருக்கிறார், அவரை அறிந்து கொள்ள நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் நாம் முயற்சி செய்கின்ற பொழுது இறைவன் நமக்கு துணையாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட நிலையிலே இன்று தாய் திருச்சபையானது தமத்திருத்துவ மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்றது. இந்த மூவொரு கடவுளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்றால், இங்கே புது நன்மை உறுதி பூசல் பெற்ற பிள்ளைகள் ஏறக்குறைய 83 பிள்ளைகள், இதில் ஏறக்குறைய ஒரு 30 பிள்ளைகள் வந்து இருக்கின்றார்கள். அங்கே இருக்கின்றார்கள், இங்கே இருக்கின்ற பிள்ளைகள். மற்றவர்கள் விடுமுறைக்கு சென்றிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். அதை பார்க்கின்ற பொழுது இந்த பிள்ளைகள் அனைவரும் படித்திருந்தார்கள். அதிலே அந்த முதல் பக்கம், சின்ன குறிப்பிடத்தினுடைய முதல் பக்கம், தமத்திருத்துவத்தின் தோத்திரம். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இந்த புது நன்மை உறுதி பூசல் பெறக்கூடிய பிள்ளைகள் முதல் ஜெபம் அந்த முதல் பக்கத்தில் நாமெல்லாம் படித்து இருப்போம். இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் இந்த சின்ன குறிப்பிடத்தை படித்து இருப்போம். அதிலே முதல் ஜெபம், அதனுடைய தலைப்பு தமத்திருத்துவத்தின் தோத்திரம். நான் இறைவனை புகழ்கின்றேன், அந்த மூவொரு இறைவனை போற்றுகிறேன். எப்படி நான் இறைவனை போற்றுகிறேன் என்றால், பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. முதல் ஜெபம். அடுத்து இரண்டாவது ஜெபம் சிலுவை அடையாளம். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். இது இரண்டாவது ஜெபம். மூவொரு கடவுளை பற்றி நாம் ஜெபித்து கொண்டு இருக்கின்றோம். அடுத்ததாக மூன்றாவது ஜெபம் புனித சிலுவை ஜெபம். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை காப்பாற்றும் எங்கள் சர்வேசரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். எப்படிப்பட்ட வல்லமை மிக்க ஜெபம் இந்த ஜெபம். அது மீண்டும் வாசிக்கின்றேன். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிகளிடம் இருந்து எங்களை காப்பாற்றும் எங்கள் சர்வேசரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால். இந்த தந்தை மகன் தூய் ஆவி சாதாரண அடையாளம் அல்ல. இந்த அடையாளம் எவற்றை விரட்டக்கூடிய ஒரு அடையாளம் என்றால், எங்கள் எதிரிகளிடம் இருந்து. நம் ஒவ்வொருடைய எதிரி யார்? இறைவனுக்கு எதிராக செயல்பட்ட அந்த சாத்தான், பேய், பிசாசு, இவைதான் நமக்கு எதிரி. இந்த எதிரி என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? ஒவ்வொரு நாளும் என்னை இறைவனிடமிருந்து தனியாக பிரித்து அவனது வலையிலே விழ அவன் சூழ்ச்சி செய்து கொண்டே இருக்கின்றான். பேதுரு அவர் திருமுகத்திலே மிக அழகாக குறிப்பிடுவார். 1 பேதுரு 5:8 சாத்தான் கர்ஜிக்கின்ற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று அவன் காத்து கொண்டே இருக்கின்றான், அலைந்து திரிந்து கொண்டே இருக்கின்றான். அப்ப பார்க்கின்ற பொழுது இந்த கர்ஜிக்கின்ற சிங்கத்தை போல இந்த சாத்தான் இருந்தாலும், அந்த சாத்தானிடம் இருந்து என்னை விடுதலை கொடுக்கக்கூடியவர், காப்பாற்றக்கூடியவர் யார் என்றால் அந்த அச்சிஷ்ட சிலுவை. இந்த சிலுவை அடையாளம் தான் சாத்தானின் பிடியிலிருந்து, சிங்கத்தினுடைய அந்த தோரணை மிக்க அந்த பேயிலிருந்து என்னை காப்பாற்றக்கூடியது இந்த அடையாளம். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். எப்படிப்பட்ட ஜெபம்! இன்னும் ஒரு படி ஆழமாக சென்று பார்க்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு முறையும் நாம் தந்தை மகன் தூய் ஆவி அல்லது பிதாசுதன் பரிசுத்த ஆவி என்ற சிலுவை அடையாளம் வரைகின்ற பொழுது, ஒவ்வொரு நாள் தொடக்கத்திலே நமது உடல் செயல்கள் எண்ணங்கள் அனைத்தையும் நாம் இறைவனுக்கு ஒப்படைக்கின்றோம். இந்த தந்தை என்று நாம் இந்த வலது கையால் இந்த நெத்தியிலே நாம் வைக்கின்ற பொழுது, இறைவா எனது சிந்தனைகள் அனைத்தும் தூய்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யும். இந்த தூய்மையான சிந்தனைகள் அனைத்தையும்
தந்தையாக உமக்கு நான் காணிக்கையாக்குகிறேன். இந்த 24 மணி நேரத்திலே ஒருவேளை அசுத்தமான சிந்தனைகள் என் சிந்தனையில் வந்தால் அவற்றை துரைத்துவிட்டு பரிசுத்தமான சிந்தனைகளை இங்கு வையும் ஆண்டவரே தந்தையே. இந்த பரிசுத்தமான சிந்தனைகளை உமக்கு நான் இன்று முழுவதும் காணிக்கையாக்குகிறேன். இரண்டாவதாக சுதன் இயேசு. இந்த இதயத்திலே நாம் கை வைத்து ஜெபிக்கின்றோம். இந்த இதயம் என்பது எப்பொழுதும் அன்பை கொடுப்பது, இரக்கத்தை கொடுப்பது, பரிவை கொடுப்பது, மன்னிப்பை கொடுப்பது. ஒருவேளை இறைவா இந்த 24 மணி நேரத்திலே என் இதயத்திலிருந்து ஒருவேளை நான் பொறாமை என்ற தீயை கொடுத்தால் அவற்றிலிருந்து என்னை காப்பாற்றி அந்த பொறாமைக்கு பதிலாக தாழ்ச்சியை கொடுக்க செய்யும் இயேசுவே. ஒருவேளை நான் அன்புக்கு பதிலாக எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு தீய சிந்தனை, சாத்தானுடைய சிந்தனை ஒருவேளை எனக்குள் இந்த இதயத்துக்குள் வந்தால் அந்த சாத்தானுடைய அந்த தீய எண்ணத்தை நீக்கிவிட்டு அந்த பரிசுத்தமான எண்ணை அன்பு சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நல்ல ஒரு பண்பை இதயத்திலிருந்து கொடு, அவற்றை நான் கொடுக்கிறேன். எனவே இந்த 24 மணி நேரமும் என் இதயத்திலிருந்து வரக்கூடிய நல்ல சிந்தனைகளாக மாற்றி அவற்றை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். உமது சாயலாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்கும் நான் காணிக்கையாக கொடுக்கின்றேன். மூன்றாவதாக பரிசுத்த ஆவி. 2 இந்த தோள்பட்டையிலே நாம் சிலுவை அடையாளம் இருக்கின்றோம். எதற்காக? இந்த கரங்கள் எவற்றை குறிக்கிறது என்றால் பணி, வேலை குறிக்கிறது. இறைவா, இந்த 2 கரங்களால் நான் தவறு செய்யாமல் இருக்க எனக்கு நீ உதவி செய்யும். இந்த 2 கரங்களால் நான் நல்லவற்றை செய்து அந்த நல்ல செயல்களை தூய் ஆவி உமக்கு நான் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றேன். இந்த 2 கரங்களால் எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரர்களுக்கு தீமை செய்யாத கரங்களாக என் கரங்களை மாற்றும், காப்பாற்றும். இந்த ஒற்றை ஜெபத்திலே இவ்வளவு சக்தி இருக்கிறது. எத்தனை முறை நாம் இந்த சிலுவை அடையாளத்தை பக்தியுடன் அல்லது பொருள் உணர்ந்து நாம் ஜெபித்திருக்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இதோ இந்த நாளிலே தந்தை, மகன், தூய் ஆவி இந்த மூவருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த மூவருடைய பெருவிழாவை நாம் இன்னும் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்றால் இந்த முதல் பிரிவு அதை படித்தால் போதும். தந்தை யார், மகன் யார், தூய் ஆவி யார்? அதை வாசிக்கின்ற பொழுது அனைத்திற்கும் ஆண்டவர் யார்? சர்வேஸ்வரன். எத்தனை சர்வேஸ்வரன்? ஒரே சர்வேஸ்வரன். அவர் தேவஸ்பாவத்தில் ஒருவராய் இருந்தாலும் ஆள் வகையிலே எப்படி இருக்கிறார்? திருத்துவமாய் இருக்கின்றார். திருத்துவமாய் இருக்கிறார் என்பதற்கு அர்த்தம் என்ன? ஆள் வகையிலே மூவராய் இருக்கிறார் என்று அர்த்தமாகும். இந்த 3 ஆட்களுக்கும் பெயர் என்ன? பிதா, சுதன், பரிசுத்த ஆவி. பிதா சர்வேஸ்வரனா? சர்வேஸ்வரன். சுதன் சர்வேஸ்வரனா? சர்வேஸ்வரன். பரிசுத்த ஆவி சர்வேஸ்வரனா? சர்வேஸ்வரன். மூவரும் 3 சர்வேஸ்வரனா? இல்லை, ஒரே சர்வேஸ்வரன். இன்றைய விழாவுக்கான அர்த்தம் எப்படி ஒரே சர்வேஸ்வரன்? 3 ஆட்களாக இருக்கின்றார்கள், ஆனால் ஒரே கடவுள். எப்படி ஒரே கடவுள்? இந்த 3 ஆட்களுக்கும் ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே தேவஸ்பாவம் இருப்பதால் மூவரும் ஒரே சர்வேஸ்வரன். இறுதியாக இவர்களுக்குள்ளே வல்லமும் மகிமை முதலான குணங்களில் வித்தியாசம் உண்டு. தந்தை, மகன், தூய் ஆவி இந்த மூவருக்கும் சக்தி, வல்லமை, அது சுவாவங்கள். இதில் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா என்றால் இல்லை, மூவரும் எல்லாவற்றிலும் சரி சமமாய் இருக்கின்றார்கள். அப்ப அந்த முதல் பிரிவு எவ்வளவு ஆழமான அர்த்தத்தை உள்ளடக்கி இருக்கிறது. அந்த மூவரு இறைவனை பற்றி அறிந்து கொண்டுதான் பிறகுதான் நம்ம 2, 3, 4, 5, 6, 7 பிரிவுக்குள்ளே செல்கின்றோம். அப்ப பார்க்கின்ற பொழுது இந்த மூவருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை, முதல் பண்பு அன்போடு இருக்கின்றார்கள். தந்தை, நான் பெரியவர், சுதன் மகன், நீ சின்னவன். பரிசுத்த ஆவி சுதனுக்கு கீழே. ஏதாவது இந்த மூவருக்குள்ளே வேறுபாடு இருக்கிறதா? இல்லை. தந்தை, மகன், தூய் ஆவி மூவரும் எல்லாவற்றிலும் சரிசமமாக இருக்கின்றார்கள். ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே தேவஸ்பாவம். இவற்றிலே எந்த வேறுபாடும் இல்லை. அப்ப பார்க்கின்ற பொழுது மூவருக்குள்ளே சரிசமமான அன்பு பரிமாற்றம். தந்தை, நான் பெரியவன், நான் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றாரா? இல்லை.
அல்லது மகன் நான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரா? இல்லை. சுதன் இல்லை. அப்ப பார்க்கின்ற பொழுது மூவரும் சரிசமமாக நாம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டும் என்றால் தொடக்க நூல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். இந்த வார்த்தை அழகான வார்த்தை. மானிடரை அவர் படைக்கின்ற பொழுது நம் உருவிலும் நம் சாயலிலும் படைப்போம். தந்தை கடவுள் என் சாயலில் என் உருவத்தில் நான் படைக்கிறேன் என்று சொன்னாரா? இல்லை. நம் உருவிலும் நம் சாயல். அந்த நம் என்ற வார்த்தை யாரையெல்லாம் குறிப்பிடுகிறது? தந்தை, மகன், தூய ஆவி. அப்ப பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய படைப்பிலே மூவரும் இணைந்து இந்த உலகத்தை படைத்தார்கள், படைப்பு பொருட்களை படைத்தார்கள். அதிலும் சிறப்பாக நம்மை எப்படி படைத்தார் என்றால், நம் உருவிலும் நம் சாயலிலும் படைப்போமாக. அப்ப நான் யார்? தந்தை, மகன், தூய் ஆவி என்ற ஒரு கடவுளுடைய சாயலை நான் பெற்றிருக்கிறேன். எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் அனைவரும் யார்? மூவரு கடவுளுடைய சாயல், மூவரு கடவுளுடைய உருவம். அப்ப பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருப்பது யார்? தந்தை இருக்கிறார், மகன் இருக்கின்றார், பரிசுத்த ஆவி இருக்கின்றார். யாரையாவது நாம் துன்பத்துக்கு உள்ளாக்குகின்ற பொழுது யாரை நாம் துன்பத்துக்கு உள்ளாக்குகிறோம்? தந்தையையும் மகனையும் பரிசுத்த ஆவியும் நாம் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் வேதனைக்கும் அவமானத்துக்கும் நாம் உட்படுத்துகின்றோம். ஒரு மனிதனை நீங்கள் காயப்படுத்துகின்ற பொழுது, ஒரு மனிதனை பற்றி இல்லாதவை பொல்லாதவை நீங்கள் கூறுகின்ற பொழுது யாரை நீங்கள் அவமானப்படுத்துகின்றீர்கள்? அந்த மூவரு இறைவனை நீங்கள் அவமானப்படுத்துகின்றீர்கள். இயேசுவை மட்டுமல்ல, மூவரு இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி. அப்ப பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு சகோதரன் சகோதரி, பெரியவராக இருக்கலாம், சிறியவராக இருக்கலாம், இளைஞராக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், திருமணம் ஆனவராக இருக்கலாம், ஆகாதவர் இருக்கலாம், குருவாக இருக்கலாம், கண்ணியராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஒரு மனிதன் யார்? தந்தை, மகன், தூய ஆவியினுடைய சாயலையும் உருவத்தையும் தாங்கி இருக்கக்கூடியவர்கள். அப்ப இறைவன் எந்த அளவுக்கு என்னை மகத்துவமிக்க ஒரு மனிதனாக என்னை படைத்திருக்கின்றார். அந்த மூவரு கடவுளுடைய சாயலை எனக்குள் கொடுத்து இருக்கின்றார். அதை நமது ஞானஸ்தானத்தின் வழியாக உறுதிப்படுத்துகின்றார். ஒவ்வொரு குழந்தையும் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது அதே தந்தை, மகன், தூய் ஆவியினுடைய அந்த இறைவனுடைய அருளை பெறுகிறோம், அருள் ஆசிரியை பெறுகின்றோம். அப்ப பார்க்கின்ற பொழுது அந்த மூவரு கடவுள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள், அனைத்திலும் சரிசமமாக இருக்கின்றார்கள். அப்ப அந்த மூவரு கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அழகான ஒரு செய்தி, எங்களைப் போல் நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள். இயேசு அழகாக ஜெபித்தார், தந்தையை நாம் ஒற்றுமையாக இருப்பது போல் அவர்களும் ஒற்றுமையாக இருப்பார்களாக. அப்ப அந்த மூவரு கடவுள் என்னிடம் எதிர்பார்ப்பது என்ன? நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், அந்த ஒற்றுமையை உங்களுக்குள் கொடுத்து உங்களை படைத்து இருக்கின்றோம். அந்த ஒற்றுமை உங்களுக்குள் இருக்கிறதா? குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் கணவன், மனைவி, பிள்ளைகள், இந்த முக்கோண உறவு. அதில் ஒரு பகுதி எடுத்து விட்டால் அது முக்கோணம் என்று சொல்ல முடியாது. அப்ப ஒவ்வொரு பக்கமும் மிக மிக உன்னதமானது. அப்படி பார்க்கின்ற பொழுது குடும்பத்திலே கணவன், மனைவி, பிள்ளைகள், இந்த மூவரும் இணைந்து அந்த தந்தை, மகன், தூய் ஆவியினுடைய ஒற்றுமையை நீங்கள் வெளிப்படுத்துகின்றீர்களா? ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ளே நான் என்ற அந்த கெட்ட பண்பு உள்ளே நுழைந்து விட்டால் முடிந்து விட்டது குடும்ப வாழ்க்கை. அந்த கணவன் மனைவியை பார்த்து நான் சொல்வதை கேள், பிள்ளைகளை பார்த்து நான் சொல்றதை கேளு, நான் உன் அப்பா, என் பேச்சை மீறி எது செய்யக்கூடாது. சற்று நினைச்சு பாருங்க, நான் என்ற ஒரு ஆணவம், கர்வம் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்தால் முடிந்து விட்டது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்காது. அல்லது ஒருவரை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அன்பு ஒரு இருக்காது, பரிவு இருக்காது, எதுவுமே இருக்காது, மன்னிப்பு இருக்காது. அப்ப பார்க்கின்ற பொழுது தந்தை, மகன், தூய் ஆவி இந்த மூவரும் எவ்வாறு சரிசமமாக நாம் என்ற பண்போடு இருக்கின்றார்களோ அதே போல குடும்பத்திலே கணவன், மனைவி, பிள்ளைகள் மூவரும் நாம் என்ற அந்த உணர்வோடு பண்போடு இருக்கின்ற பொழுது அந்த குடும்பம் மூவர் இறைவனை பிரதிபலிக்கக்கூடிய குடும்பமாக இருக்கும்.
சில குடும்பத்திலே பார்ப்போம், கணவன் கீழே இருப்பார், மனைவி மேலே இருப்பாங்க. இந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம் இருக்குமா? இருக்காது. கணவனுக்கென்றே சில பண்புகள், மனைவிக்கென்ற சில பண்புகள், பிள்ளைக்கென்ற சில பண்புகள். இந்த பண்புகளோடு நாம் என்ற நிலையில் இருந்து பாருங்கள், முயற்சி செய்து பாருங்கள். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி வேறு யாராலும் கொடுக்க முடியாது. அடுத்ததாக நமது திருமுழுக்கின் வழியாக இந்த மூவொரு இறைவனை பெற்று இருக்கிறோம். அந்த மூவொரு இறைவனை பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் அந்த மூவொரு இறைவனுடைய அந்த இறை பண்புகளை நமது வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எனவேதான் நாம் திருமுழுக்கின் வழியாக இந்த மூவொரு கடவுளை மீண்டும் நாம் பெற்று இருக்கின்றோம். மூன்றாவதாக நமது அன்றாட வாழ்க்கையிலே இந்த மூவொரு கடவுளுடைய பயணங்கள் என்ன? தந்தை கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். உலகத்தை படைத்த தந்தை இந்த படைப்பு பொருட்கள் அனைத்தையும் அவர் வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார், பாதுகாத்து கொண்டே இருக்கின்றார். சற்று யோசித்து பாருங்கள், காட்டிலே விலங்குகள் இருக்கிறது. அந்த விலங்குகளுக்கு யாராவது காவல் இருக்கின்றார்களா? பாதுகாக்கின்றா? இல்லை. அந்த விலங்குகள் பாதுகாப்போடு இருக்கிறது. அந்த பாதுகாப்பை கொடுப்பது யார்? தந்தை கடவுள். இறைவனால் படைக்கப்பட்ட எந்த படைப்பு பொருட்கள் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு படைப்பு பொருட்களும் பாதுகாப்போடு இருக்கிறது என்றால் அதற்கு அடித்தளம், ஆணிவேர் யார் என்றால் தந்தை கடவுள். என்னை பாதுகாக்காமல் இருப்பாரோ? அவரது சாயலாக, அவரது உருவத்திலே, பாவனையிலே என்னை படைத்த இறைவன் நான் வேதனைப்படுகின்ற பொழுது, வருத்தத்தில் இருக்கின்ற பொழுது, நோய் நொடியில இருக்கின்ற பொழுது என்னை கைவிட்டு விடக்கூடிய ஒரு தந்தையாக இருப்பாரா? அல்லது நான் துன்பப்படுகின்ற பொழுது என் வேதனையை பார்த்து மகிழ்வு கொள்ளக்கூடிய ஒரு தந்தையாகிய என் தந்தை இருப்பாரா? என் தந்தை எப்பொழுதும் இருக்க மாட்டார். மாறாக நான் வருத்தத்திலே, துன்பத்திலே, துயரத்திலே, நோய் நொடியிலே அவமானப்படுத்தல் ஒருவேளை நான் இருந்தால் என் தந்தை அவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு இறைவனாக, ஒரு தந்தையாகத்தான் என் தந்தை மேலே இருக்கின்றார். அடுத்ததாக மகன் இயேசு கிறிஸ்து, அவர் எனக்கு எப்படி உதவி செய்கின்றார்? இயேசு மிக அழகாக சொல்லி இருக்கின்றார், சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்கள் சுமைகளை இறக்கி வையுங்கள், உங்கள் துன்பங்களை இறக்கி வையுங்கள். உங்களுக்கு வேதனை கொடுக்கக்கூடிய, உங்கள் மகிழ்ச்சியை அபகரிக்கக்கூடிய நோய் நொடிகள் இருக்கிறதா? என் பாத்தில் வைங்க, காலில் வைங்க. இவற்றையெல்லாம் வைத்துவிட்டு மகிழ்ச்சியை பெற்று செல்லுங்கள். நம்முடைய துன்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த துன்பத்திற்கு பதிலாக அமைதியை, மகிழ்ச்சி நிறை வாழ்வை கொடுத்து கொண்டிருப்பவர் யார்? இறைமகன் இயேசு, தந்தையினுடைய மகன். இறைமகன் இயேசுடைய 3 ஆண்டுகள பணிகளை பார்க்கின்றோம். யாரெல்லாம் வேதனையோடு வருத்தத்தோடு இயேசுவை அணுகி வந்தார்களோ திரும்பி செல்லுகின்ற பொழுது மகிழ்ச்சியாக சென்றார்கள். ஒரே ஒரு நபரை தவிர, அந்த செல்வந்தன், உன்னிடம் ஒன்று குறைபடுகிறது, உன் செல்வத்தை கொடு என்று சொன்ன பொழுது முகவாட்டத்தோடு சென்றான். அவனை தவிர மற்ற எல்லாம் மகிழ்ச்சியாக சென்றார்கள். ஒவ்வொரு நாளும் எனக்கு மகிழ்ச்சி கொடுப்பவர் யார்? என் சுமைகளை எல்லாம் தூக்கி அவர் சுமந்து கொண்டு சுமைக்கு பதிலாக மகிழ்ச்சி கொடுப்பவர் இறைமகன் இயேசு. இறுதியாக பரிசுத்த ஆவியானவர் யார்? பரிசுத்த ஆவியினுடைய அந்த 7 கொடைகள், முதல் கொடை ஞானம். அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே பல்வேறு எண்ணங்கள் கொண்ட, பல்வேறு சிந்தனைகள் கொண்ட, நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மனிதன் எப்படிப்பட்ட எண்ணங்களை சுமந்து கொண்டு என் அருகில் இருக்கிறான் நமக்கு தெரியாது. ஒருவேளை நல்ல எண்ணங்கள் சுமந்து கொண்ட ஒரு மனிதனாக இருக்கலாம், அல்லது கெட்ட எண்ணங்களை சுமந்து கொண்ட ஒரு கெட்ட மனிதனாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. அது ஒரு சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும், இவற்றையெல்லாம் எனக்கு கொடுத்து உதவி செய்பவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அந்த ஞானத்தை கொடுத்து, ஞானம் என்றால் பகுத்தறிவு. ஒவ்வொரு நாளும் எனது பாதை எப்படி இருக்க வேண்டும், எனது சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும், எனது நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்க வேண்டும், எனது பயணம் இந்த சமூகத்திலே, மக்கள் மத்தியிலே நான் எப்படி பயணம் செய்ய வேண்டும், இவற்றையெல்லாம் எனக்கு ஞானத்தின் மூலமாக கொடுத்து, திடம் என்ற இன்னொரு வரத்தை கொடுத்து தைரியமாக பயணம் செய் என் அன்பு மகனே, மகளே. அந்த தைரியத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்தி பாதுகாத்து கொண்டிருப்பவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியார். இப்படிப்பட்ட மூவொரு கடவுள் தான் என் உடலிலே, என் உள்ளத்திலே, என் உறவிலே இருக்கின்றார். இயேசுவை பற்றி முழுமையாக அறிந்திருக்கின்றோம். தந்தையை பற்றி என்றாவது அறிந்திருக்கின்றோமா? அறிந்து கொள்ள முயற்சி செய்திருக்கின்றோமா? பரிசுத்த ஆவியானவர், அவரை என்றாவது நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்திருக்கின்றோமா?
அவருக்கும் எனக்கும் இந்த இடைப்பட்ட அந்த இடைவெளியை குறைத்து அவரோடு எனது நெருக்கத்தை நான் கொடுக்க நான் முயற்சி செய்திருக்கின்றேனா? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென்.